முருகனை பற்றி ஒரு செய்தி நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். எல்லோரும் நினச்சிப்போம் சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணவர் முருகர், தகப்பன் சாமி அப்படின்னு நம்ம சில இடத்துல படிப்போம். நான் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அது உண்மை இல்லை. ஏன்னா சிவன் வேறு, முருகன் வேறு இல்லை. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். ஏன்னா சூரபத்மனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லா இந்திராதிபதிகளும் எல்லா தேவர்களும் சிவனை முறையிடுறாங்க. எங்களுக்கு நீங்களே ஒரு மகன் வேணும், அவனை வதம் செய்கிறதுக்கு நீங்களே மகனாக வரணும் அப்படின்னு தான் அவங்களோட கோரிக்கை. ஸோ சிவனே தான் முருகராக பிறந்து வரார். அவரோட நெற்றிக்கண்லேருந்து 1000 சூரியன்கள் ஒளி பொருந்திய முருகன் தோன்றுறார். என்ன பண்ணுறாங்க, தேவர்கள்லாம் ஓடுறாங்க. என்ன சாமி, நான் உங்ககிட்ட சூரன் அழிக்கிறதுக்கு கேட்டால் ஒரு பெரிய நெருப்பு குழம்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி பயந்து ஓடுறாங்க. இல்லை, அது புதல்வன் தான், உங்களுக்காக தான் காக்க வந்திருக்கான்றாங்க. ஏன்னா அந்த அவரோட நெருப்பு ஒளியில் அவரை பார்க்க முடியல தேவர்களால். அப்போ யார் வர்றதுன்னா சிவன் தான் முருகனாகவே வடிவெடுத்து வரார். சரி, அப்போ ஏன் சிவன் அவரால் படைக்கப்பட்ட முருகன் கிட்டேருந்து ஏன் உபதேசம் கேட்குறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எதற்காக கேட்குறாருன்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா வரிஞ்சிக்கடின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இது மனிதர்களுக்கு உரிய விஷயம். அது இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ மற்றவங்ககிட்டேருந்து உபதேசம் நீ கேட்கணும். உபதேசம் பண்ணுறதுல மட்டும் இருக்கக்கூடாது. உபதேசம் பண்ணுறவன் அதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் சிவனே முருகனாக பிறந்து அந்த முருகன்கிட்ட சிவன் உபதேசம் கேட்குற மாதிரி நம்ம புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்பட்டு பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் தான் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.